வணக்கம். ராலி ஸ்டேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காரு அந்த ரோடை வேகமா வண்டி ஓட்டி முடிச்சுட்டு வந்துரும். அது எந்த காரு? அது என்னன்றத நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல சொல்றேன். ஆனா, அந்த கார் ஏன் முதல்ல வண்டி ஓட்டுது? அத நமக்கு புரிஞ்சுக்கணும்னா, முதல்ல நமக்கு ராலி ஸ்டேஜ் எப்படி வேலை செய்யும்ன்றது தெரியணும். வாங்க இந்த வீடியோல அத பார்க்கலாம். ஸோ, இது ஒரு 5, 6 வருஷமா இந்த ராலி ஈவெண்ட்ஸ் எல்லாம் நான் அட்டெண்ட் பண்ணி ஃபோட்டோகிராஃப் பண்ணதுனால, எனக்கு புரிஞ்ச வரைக்கும் என்னன்னா, ராலி வெளிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளா தெரியும். ஆனா, அதுலேயும் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ, இந்த ராலி ஸ்டேஜ் அப்படின்றது என்னன்னா, அதுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு ஸ்டார்ட் லைன் ஒன்று இருக்கும். அப்புறம் ஃபினிஷ் லைன் ஒன்று இருக்கும். இது இப்போ இடைப்பட்ட கேப் பார்த்தீங்கன்னா, அது சம்டைம்ஸ் 10 கிலோமீட்டரா இருக்கலாம், இல்லை 20 கிலோமீட்டர் இருக்கலாம், இல்லை சில டைம் 30 கிலோமீட்டர் கூட டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ, டிரைவர்ஸ்லாம் ஸ்டார்ட்லேருந்து ஃபினிஷ் வரைக்கும் வேகமாக அந்த வண்டியை ஓட்டி, அதை அந்த மார்ஷல்ஸ்லாம் அந்த டைமை ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஸோ, இது டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் மூலிமா அவங்க யார் வேகமாக ஓட்டுறாங்களோ அவங்களுக்கு வின்னர்ன்று அறிவிப்பாங்க. இதுதான் ராலி ஸ்டேஜோட பேசிக்கான ஐடியா. ஸோ, நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ராலி ஸ்டேஜ்ன்றது இன்னொரு 2, 3 காரு இல்லை மல்டிபிள் கார்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து ரேஸ் பண்ணுறது இல்லைன்றது தெரிஞ்சிருக்கும். அது ஒரு கார் மட்டும்தான் ஒரு டைமில் அந்த மவுண்டன் ரோட்ஸில் வேகமாக ஓட்டுவாங்க. ஸோ, அது என்னென்னா அவங்க எல்லோரும் அந்த ஸ்டார்ட் லைனில் நிற்பாங்க. ஒரு கார் பின்னாடி இன்னொரு கார் நிற்பாங்க. ஸோ, அந்த முதல் கார் ஸ்டார்ட் பண்ணி ஃபியூ செகண்ட்ஸ் கழித்து தான் பின்னாடி இருக்க கார் ஸ்டார்ட் லைனில் நிற்கும். அதுக்கப்புறம் மார்ஷல்ஸ் அது கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணி அதை ஆரம்பிக்க சொல்லுவாங்க. ஸோ, இதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டிரைவர் அவரை பொறுத்த வரைக்கும் இந்த மவுண்டன் ரோடில் அவர் மட்டும் தனியாக வேகமாக போகிற மாதிரி தெரியும். பட் இது ஃபிசிக்கலாக அவர் அங்கே இருக்கான்றதுனால அவருக்கு தெரியும். பட் இமேஜினரியாக பார்த்தீங்கன்னா அவர் இன்னொரு டிரைவரோட டைமிங்கோட தான் போட்டி போடுறார். ஸோ, அவர் நேரத்தோட தான் அவர் போட்டி போடுறார். ஸோ, ஃபிசிக்கலாக அவர் தனியாக ரோட்டில் ஓட்டினாலும் இமேஜினரியாக அவர் டைமோட கம்பீட் பண்ணுறாரு. அப்புறம் இந்த ராலி ஸ்டேஜில் 2 பாயிண்ட் இருக்கும். அதாவது என்னென்னா ஃப்ளையிங் ஃபினிஷ்ன்ற ஒரு பாயிண்ட்டும், அப்புறம் ஸ்டாப் கண்ட்ரோல்னு ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்கும். இது என்னென்னா இப்போ இந்த கார் அந்த ஃபினிஷ் லைனில் வேகமாக ஓடும். அப்போ அந்த கரெக்டாக அந்த ஃபினிஷ் லைனில் கிராஸ் பண்ணும்போது அந்த டைமில் அந்த காரோட டைமிங்கை ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இது ஃப்ளையிங் ஃபினிஷ்னு சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட்டுக்கு தாண்டி ஒரு 50 மீட்டர்ஸ் இல்லை ஒரு 100 மீட்டர் தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டாப் கண்ட்ரோல்னு ஒரு பாயிண்ட் இருக்கும். அங்கே தான் கார் மெதுவாக ஸ்டாப் பண்ணுவாங்க. எதுக்குன்னா அங்கே மார்ஷல்ஸ் அந்த டைம் கார்டை சைன் பண்ணுவாங்க. என்னென்னா அவங்க ஏற்கனவே என்ன டைமை ரெக்கார்ட் பண்ணாங்களோ அதை எழுதி மார்ஷல்ஸ் சைன் பண்ணி அந்த கோ டிரைவர்கிட்ட கொடுப்பாங்க. இதுதான் அந்த பாயிண்ட்டோட வேலை. ஸோ, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா ராலி ஈவெண்ட்ஸ்லையும் இல்லை, சில ராலி ஈவெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்பெஷல் ஸ்டேஜஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. இது என்னென்னா இந்த ஸ்பெஷல் ஸ்டேஜ் மாதிரி கிடையாது. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த ராலிக்கே வேறு மாதிரி இருக்கும். அது ராலின்றது தனியாக போகிறது தான். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இது எங்கே நடக்கும்னா இந்த சிட்டி சென்டரில் ஒரு பார்க்கிங் லாட்டில் அந்த மாதிரியோ இல்லைனா ஒரு ஸ்டேடியத்துக்குள்ளேயோ நடக்கும். என்னென்னா 2 லேன் இருக்கும். ஸோ, அப்போது 2 ராலி காரு ஒன்றா ஒரே நேரத்தில் அந்த ரேஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்க இது ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான். ஒரு கிலோமீட்டரு இல்லை 3 கிலோமீட்டர் அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப லாங்லாம் இருக்காது. ஸோ, அவங்க இப்போது ஒரு கார் லேன் ஏல இருக்குது, இன்னொரு கார் லேன் பியில் இருக்குன்னா 2 பேரும் அந்த ரேஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பாதி தூரம் போனதுக்கப்புறம் இந்த லேன் ஏல இருக்க கார் லேன் பிக்கு மாறிடுவாங்க. லேன் பியில் இருக்கவங்க லேன் ஏக்கு ஸ்வாப் பண்ணிப்பாங்க. ஸோ, இவங்க 2 பேரும் மாறி பாதி தூரத்துலேருந்து மாறி அந்த ரேஸை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ, இது ஸ்பெக்டேட்டர்ஸ்க்கு என்னென்னா அவங்க மவுண்டன் ரோட்டில் நிறைய இடத்துல ஹைக்கிங் பண்ணி அந்த மாதிரி போய் பண்ணுறது கொஞ்சம் பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் இது ஸ்டேடியத்துக்குள்ளேயோ இல்லை ஒரு சிட்டி சென்டரில் இருந்துச்சுன்னா ஸ்பெக்டேட்டருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரே இடத்துல 2 காரையும் ரேஸ் பண்ணி பார்க்குறது நல்லாயிருக்கும். ஆனால் அந்த ராலி கம்பீட் பண்ணுறவங்களுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, சப்போஸ் இந்த ஸ்டேஜஸில் கார் டேமேஜ் ஆகி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, ஏதாவது பிரச்சனை ஆகிடுச்சுன்னா அவங்களால மெயின் ராலி ஸ்டேஜை கம்பீட் பண்ண முடியாமல் போயிடும் அவங்களுக்கு. ஸோ, முதல்ல நான் இந்த வீடியோ ஆரம்பத்தில் ஒன்று சொல்லியிருந்தேன். அந்த ராலி ஸ்டேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கார் வேகமாக அந்த மவுண்டன் ரோட்ஸை ஓட்டி முடிச்சுட்டு வந்துடும்னு சொன்னேன். அது எந்த காருன்னா 0 கார்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா அது 3 விதமான கார் இருக்கும். அது என்னென்னா 000 3 0 உள்ள காரு, அப்புறம் 00, அப்புறம் 0. இது 3மே அந்த நம்பர் மாதிரி போட்டிருப்பாங்க. 3 விதமான கார் இருக்கும். இது என்னென்னா அந்த 3 0 உள்ள கார் என்னென்னா முதல்ல அந்த ரோடை மெதுவாக போகும். அப்புறம் அந்த 2 0 இருக்கிற கார் என்னென்னா கொஞ்சம் இதை விட மெதுவாக போகிற காரை விட கொஞ்சம் வேகமாக போகும். அதுக்கப்புறம் 3வது அந்த வெறும் 0 போட்டிருக்குல்ல அந்த கார் ஃபுல் ஸ்பீடில் போகணும். எப்படி ஒரு ராலி கார் எவ்வளோ வேகத்தில் போகுமோ அந்த ரேஸை அந்த அளவுக்கு வேகமாக போகும். ஸோ, இந்த 3 கார் முன்னாடி போகிறதுக்கான பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ராலி ஸ்டேஜை
வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான். ஸோ என்னென்னா அந்த மவுண்டன் ரோட்ஸை போகும்போது மார்ஷல்ஸ்லாம் அவங்களுக்கு கொடுத்த இடத்துல நிற்கிறாங்களா, அப்புறம் வந்து ஸ்பெக்டேட்டர்ஸ் யாரும் இந்த பக்கம் அந்த பக்கம் கிராஸ் பண்ணாமல் இருக்காங்களா, ஈவன் வந்து இந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ் எங்களை மாதிரி ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் வந்து கரெக்டாக அவங்களுக்கு கொடுத்த ஸ்லாட்டில் நிற்கிறாங்களா, அப்புறம் வந்து அவங்க வந்து இப்போது அந்த டேஞ்சர் ஜோனு அந்த மாதிரி ஏரியாலாம் இல்லாமல் அவங்க கரெக்டான இடத்துல நிற்கிறாங்களா, இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த 3 காருமே போகும். ஸோ இது மூலிமா என்னென்னா ஒரு ரேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சேஃபாக எல்லாருக்கும் டிரைவர்ஸுக்கும் சரி, மார்ஷல்ஸுக்கும் சரி, ஃபோட்டோகிராஃபர்ஸும் சரி, பப்ளிக்கும் சரி எல்லாருக்கும் சேஃபாக இருக்கிறத கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த 3 காரு முன்னாடி போயிட்டு வருது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரேலி ஸ்டேஜ் வந்து பார்க்குறதுக்கு சிம்பிளானும் அதுலேயும் ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்த வீடியோவில் இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரேலி டாப்பிக்கை பற்றி நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.